அடுத்தது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று, எனக்கு பின் உங்களின் விஷயத்தில் நான் அஞ்சுவதெல்லாம் பூமியின் அருள் வளங்கள் உங்களுக்கு திறந்து விருப்பதைத்தான் என்று கூறிவிட்டு உலகின் அழகையும் செழிப்பையும் கூறினார்கள். நபிஸல்லாஹு தெரியாத உலகம் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத அழகு கிடையாது. பூமியோட கருவூலங்கள் அவருக்கு தடப்பட்டுச்சு. லித்தியம், மீத்தேனு, பெட்ரோல், கிட்ரோல் எல்லா இளவும் தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு. எல்லா பொக்கிஷங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் நினச்சிருந்தா எடுத்து விட்டுருக்கலாம், அன்றைக்கே ஃப்ளைட்டு பறக்க வச்சுருக்கலாம். என்ன ஸ்பேஸ் ட்ராவல் சாதாரண விஷயமா? நீ போய் சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டு வரதுக்கு எல்லோரும் சேர்ந்து முக்குன்னு முக்குனாங்க. என்ன அசால்ட்டாக போய் பிளாக் ஹோல்ஸ்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய ட்ராவலு என்ன லெவலு, அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்து அவங்கள எங்கேயோ லெவலில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்க என்னமோ பண்ணியிருந்துருக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, முதலில் ஒன்றை கூறி பிறகு மற்றொன்றை இரண்டாவதாக கூறினார். அப்போது ஒருவர் எழுந்து, இறை தூதர் அவர்களே, செல்வம் நன்மை என சொன்னீங்க, செல்வம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க, அது எப்படி தீமையை கொண்டு வரும், அது தீமையை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்காமல் மௌனமாக இருந்துட்டாங்க. இதுக்கு ரிப்ளையே பண்ணல. ஏன்னா அல்லாஹ்ட்டிருந்து இது சம்மந்தமாக கைடன்ஸு இன்னும் வரல. இப்போ இது வர்றது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, இது அல்லாஹ்வுடைய அறிவுரை வருது. அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. வஹி வருது. வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, மக்கள் அனைவரும் தம் தலைகளில் பறவைகள் அமர்ந்திருப்பது போல் ஆடாமல் அசையாமல் மௌனமாக இருந்தனர். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, செல்வத்தை பற்றி என்ன கமெண்ட் கொடுக்க போகிறாங்க, சொல்கிறோம்ல, பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள்னு இருக்குல்ல, அதுதான் இது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் தம் முகத்தில் இருந்து வழிந்த வியர்வை துடைத்து விட்டு, வஹி வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ்க்கு பயங்கரமாக வேர்க்கும், அதை தொடச்சி விட்டு சொன்னாங்க, சற்று முன்பு கேள்வி கேட்டவர் எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு செல்வம், சற்று முன்பு கேள்வி கேட்டவர் யார் என்று 3 முறை கூறினார்கள். பிறகு நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்பது உண்மைதான். செல்வம் நல்லது தான், அதன் மூலமாக நீங்கள் நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறதும் உண்மை தான். அது சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. மேலும் நீர்நிலைகளில் கரைகளில் தாவரங்கள் விளையும் போதெல்லாம் அவற்றை கால்நடைகள் மேய அவை நச்சுத்தன்மையுடைய புற்புண்டுகளையும் சேர்த்து தின்பதாலும் அதிகமாக தின்று விடுவதாலும் அவற்றை வயிற்று நோயால் கொண்டு போய் விடுகின்றன, அல்லது மரணத்தின் விளிம்புக்கே கொண்டு போகின்றன. பசுமையான தாவரங்களை தாங்கும் அளவுக்கு உண்பவற்றை தவிர அவை அவற்றை வயிறு நிரம்ப உண்டு சூரியனுடைய வெப்பத்தை முன்னோக்கி நிற்கின்றன. பிறகு சாணம் போட்டு சிறுநீர் கழித்து செரித்தவுடன் மீண்டும் மேய்கின்றன. இந்த செல்வமும் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். அதை முறைப்படை அடைந்து அதை அல்லாவின் பாதையிலும் அனாதைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் செலவிட்ட முஸ்லிமுக்கு அச்செல்வம் சிறந்த தோழனாகும். அதை முறைப்படி அடையாதவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றவன் ஆவான். அச்செல்வம் மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று கூறினார்கள். இப்போ 2 எக்ஸாம்பிள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்பர் 1, இந்த மாடுங்க திங்கிறது பார்த்துருக்கீங்களா? அதை அவுத்து விட்டிங்கன்னு வச்சுங்க, தின்னுட்டே இருக்கும், வயிறு ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் மாடை என்ன பண்ணுவாங்க, மாடு கொஞ்சம் நேரத்துக்கு தான் கட்டி வைப்பாங்க அந்த சாப்பிட்ற இடத்துல, அதுக்கப்புறம் இழுத்துட்டு அது உட்கார வச்சுருவாங்க வேறு இடத்துல. ஏன்னா அதுக்கு அது தெரியாது, பாட்டுக்கு ஏன்ட்டு இருக்கும், பாட்டுக்கு தின்னுட்டே இருக்கும், கடைசியாக அது வயிறு தின்னு செத்தே போயிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாவர வரைக்கும் தின்றும். அதனால் அந்த மாடு பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறாங்க, எந்த மாடு கொஞ்சமாக சாப்பிட்டு எவ்வளோ அதுக்கு தேவையோ சாப்பிட்டு இந்த வெயிலில் போய் அப்படி படுத்து, புரியுதா, அப்படியே அது அந்த வெயிலோடைய அந்த விட்டமின் டியை வாங்கி அது டைஜஷன் ஆகி அதுக்குள்ளேயே செலவாயிருச்சோ அந்த மாடு தான் நல்ல மாடு. நீங்கள் செல்வம் இப்படி இருக்கணும். அதாவது கான்செப்ட் என்ன, செல்வம்ங்கிறது உங்களுக்கு லிமிட்டாக பயன்படுத்துங்க, கரெக்டாக பயன்படுத்துங்க, தேவையான அளவு திரட்டுங்க. உங்களுடைய முழு முயற்சியும் செல்வத்தை திரட்டுறதே போட்டிங்கன்னா தீனுக்கு என்னத்தை பண்ணுவீங்க? அந்த செல்வமும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செல்வத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும். அல்லாஹ்வுடைய பாதைன்னு என்ன, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறது, தக்பீர் ரப்புக்காக செலவு பண்ணுறது,
அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக செலவு பண்ணுவது, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது, அது அந்த முஸ்லிமுக்கு சிறந்த தோழனாகும். அந்த செல்வம் சிறந்த தோழன். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்டர் சொல்கிறாங்க, அதை முறைப்படி அடையாதவன். செல்வம்னா அது முறைப்படி அடையணும். ஏதோ தர்மம் பண்ணுறீங்க பெருசாக ராபின்வுட்டு அடுத்தவன்ட்டெலாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து ஏழைக்கு விதி அந்த வேலையெல்லாம் ஆகாது. இந்த செல்வம் முறைப்படி நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும். அப்போ தான் உங்கள் வயிறு நிரம்பும். வயிறு நிரம்புறது என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும். போதும். அதாவது போதும்னா அதோட நிறுத்துறது இல்லை, அதுக்காக ஓவராக எஃபர்ட் போட மாட்டோம். புரியுதா? வரும், அந்தா அந்தா ஓகே, வரலைனாலும் ஓகே. யார்ட்டையும் போய் நம்ம கேட்க மாட்டோம், யார்ட்டையும் போய் நம்ம கையை விரிக்க மாட்டோம். புரியுதா? அது அது வந்து ஒரு லெவலோடு நம்ம நிறுத்திடணும். இந்த அவங்க லிவிங் ஸ்டேட்டஸு உயர்த்திட்டே போகலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் இந்த இடத்துல இருக்கேன். புரியுதா? இந்த கடந்த 10 வருஷம் 2010 ஆரம்பித்து 2017 18 வரைக்கும் போட்ட எஃபர்ட்டில் இவ்வளோ எல்லாம் வந்து வாய்ப்புகள் கொடுத்தான். இன்னும் வந்து அது முழு நேரம் எஃபர்ட்டு போட்டு இன்னும் வந்து அதை பழகிட்டே போனால் இன்னும் நம்மளுடைய லெவல் எங்கேயோ போகலாம். புரியுதா? இன்னும் லைன் வீடு கட்டலாம், நிறைய இங்கே போடலாம். யூடியூப்பில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. இது மார்க்கெட்டில் விலை போகாத சேனல். இது இருக்கிறதுலே காசே கிடைக்காத சேனல் எதுனா இஸ்லாமிய சேனல் தான். எனக்கு வந்து அல்லாஹ் வந்து படிக்கிறத எளிதாக்கியிருக்கான். எனக்கு வந்து அல்லாஹ் சொல்கிற புரிய வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான். இந்த 2 ஆற்றலும் நான் யூடியூப்பில் வேறு வகையில் பயன்படுத்தினேன் அப்படின்னா என்ன, நான் வந்து வேறு லெவல். இன்னும் சொல்ல, நான் ஒரு இன்ஜினியரு, வில்லேஜ் வாத்தின்னு ஒருத்தன் சேனல் போடுறான்ல, வித்தியாசமாக செஞ்சு போடுறான்ல, அதெல்லாம் நம்மளால் அழகாக செய்ய முடியும். புரியுதா? மாதம் 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அசால்ட்டாக சம்பாதிச்சிட முடியும் யூடியூப்பில். புரியுதா? கலாய்க்கிற வீடியோ, சட்டை எரிக்கல் வீடியோ எல்லாம் பண்ண முடியும். புரியுதா? ஆனால் நம்ம எந்த பாதையை தேர்வு பண்ணுறோம்? இதுக்கு ஒரு முடிவு இருக்கா? அவங்ககிட்ட நிம்மதி இருக்கா? இல்லை நாசமாக போயிட்டுருக்கு உலகம். புரியுதா?